அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. கடக ராசி, கடக லக்ன நண்பர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதிகள்னு சொல்லப்படுற செவ்வாயும் குருவும் நல்ல ஸ்தானத்தில் இந்த மாதம் முழுசுமே சஞ்சரிக்கிறாங்க. செவ்வாய் பகவான் மாதம் முற்பகுதியில் 10வது ஸ்தானத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருக்காருங்க. மாதம் பிற்பகுதியில் குருவோட சேர்ந்து 11வது ஸ்தானத்தில் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க. அது மட்டும் இல்லாத 11வது ஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் 5வது ஸ்தானத்தை தன் வீட்டை தானே பார்க்குறாருங்க. அதனால் 5வது ஸ்தானம் நல்ல முறையில் பலப்படுதுங்க. இந்த அமைப்புனால தொழில் மூலமாக நல்ல வருமானம் ஏற்படுங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு பதவி உயர்வோட கூடிய சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பூர்வீகத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே தொழில் பண்ணுறவங்களுக்கும் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் ஒரு சிறப்பான நிலைமையாக இருக்குங்க. தொழில் சிறப்பாக நடக்குங்க. அதனால் வருமானமும் எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு நிறையா சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாத உயர் பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. குழந்தைகள் விஷயத்தில் இந்த மாதம் முழுவதுமே எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. புத்திரபாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. குழந்தைகள்னால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுங்க. குழந்தைகளோட திறமை இந்த மாதத்தில் நல்ல முறையில் பழிச்சிடுங்க. உங்களோட குழந்தைகளுக்காக திருமண முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அதற்கான பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இந்த மாதத்தில் கிடைக்குங்க. கடகராசினோட குழந்தைங்க யாராவது வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதத்தில் முயற்சித்தா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆக மொத்தத்தில் குழந்தைகள்னால இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்திகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அதிகமாகவே இருக்குங்க. இந்த மாதத்தில் ஆன்மீக சிந்தனை ரொம்பவே அதிகமாக ஏற்படுங்க. பழைய மறைநூல்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. தர்ம சிந்தனைகள் மேலோங்குங்க. குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால நிறைய நன்மைகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. எந்த காரியத்தையும் உங்களோட புத்தி கூர்மையினால் முடிச்சு காட்டக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்தில் கிடைக்குங்க. அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தானம் தர்மங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாத கோயில் குளங்களுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் பாக்கி இருந்ததுன்னா அதையெல்லாம் செய்யறதுக்கு இந்த மாதம் ரொம்ப உகந்ததாகவே இருக்குங்க. சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடுங்க. உங்களை கண்டு ஒதுங்கி போனவங்க கூட உங்களை தேடி வந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்தில் ஏற்படுங்க. உங்களோட உழைப்பு மற்றவங்களோட பாராட்டை பெற்றுத்தருங்க. இந்த மாதத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்காருங்க. அதனால் பல இன்னல்கள் துன்பங்களை நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க. உடல் சார்ந்த உபாதைகள், மன போராட்டங்கள், குடும்பத்தில் கஷ்டங்கள், இது போன்ற எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதத்தில் ஒரு நற்செய்தியாக சனி பகவான் வக்ரகதி அடைகிறாருங்க. அதாவது கடந்த மாதம் ஜூன் 29 வக்ரகதி அடைகிறாருங்க. அதனால் அதிக பயன்பெற ராசிகளில் கடகராசியும் ஒன்றுங்க. உங்களோட துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. வக்ரபெற்ற கிரகங்கள் இயல்புக்கு மாறான பலனை கொடுக்குங்கிறதாங்க மூல நூட்கள் சொல்லுது. அந்த வகையில் பார்த்தோன்னா அதிக துன்பத்தை கொடுத்துட்டு இருந்த அஷ்டமத்து சனி இப்போதைக்கு கொஞ்சம் டெம்பரவரியாக ரிலீஃபை கொடுக்குங்க. கடகராசிக்கு சனி பகவான் நன்மை செய்யலினாலும் கஷ்டத்தை கொடுக்காதிருந்தாலே போதுங்க. மற்ற கிரக அமைப்புகள்னாலேயே உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. கடகராசிக்கு சனி பகவான் வக்ர பயிற்சி அடைகிறதுனால துன்பங்கள் இருந்து ஓரளவுக்கு விடுபடுறதுக்கான வாய்ப்புகளை அது கொடுக்குங்க. மாதம் உட்பகுதியில் தொழிலில் கொஞ்சம் லாபங்கள் குறைவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மாத பிற்பகுதியில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் கிடைக்குங்க. லாபங்கள் வந்தாலும் செலவுகளும் கூடவே இருக்குங்க. குடும்பத்துக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரலாங்க. நீங்களே உங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குங்க. முக்கியமாக வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கலாங்க. அடுத்ததாக வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக இருக்கலாங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த மாதத்தில் செலவுகளை எதிர்பார்க்கலாங்க. மாதம் பிற்பகுதியில் குடும்பத்தோட நிறைய நேரம் செலவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியமான பலன்கள் தருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் படிக்கிற மாணவர்களாகட்டும், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களாகட்டும் இந்த மாதத்தில் மாதம் முற்பகுதியில் ஒரு சில செலவுகளை எதிர்பார்க்கலாங்க. மாத பிற்பகுதி ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. தந்தை வழி சொந்தங்கள் வகையில் இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாங்க. தாயார் வழி சொந்தங்கள் வகையில் மாத பிற்பகுதியில் நல்ல அனுகூலமான பலன்கள் இருக்குங்க. சகோதரி வகையில் எல்லாமே அனுகூலமாக இருக்குங்க. அது மூத்த சகோதரிகளாகட்டும், இளையவர்களாகட்டும் எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்குது. குடும்ப தலைவியை பொறுத்த வரைக்கும் உங்களோட சொல்லுக்கு இந்த மாதம் கட்டுப்பட்டு நடப்பாங்க. உங்களோட ஆதிக்கம் குடும்பத்தில் மேலோங்குங்க. உங்களை கேட்காத எந்த முடிவு எடுக்காத சூழ்நிலை கூட இந்த மாதத்தில் இருக்குங்க. நீங்களும் அதுக்கு தக்கவாறு கரெக்டான முடிவு எடுக்கக்கூடிய
திறமையும் உங்களுக்கு இருக்குங்க இந்த மாசத்துல. கவர்மெண்ட் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் கவர்மெண்ட்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாசத்துல ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பா எதிர்பார்க்கலாங்க. கேது பகவான் 3வது ஸ்தானத்துல இருக்கனால முயற்சிகள்லாம் வெற்றிகரமான பலனை கொடுக்குங்க. நல்ல துணிச்சலோட செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்துங்க. கடகராசி நண்பர்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்க வேண்டியதுன்னு பார்த்தா, சூரிய பகவான் கடகராசியிலேயே மாத பிற்பகுதியில் வர்றதுனால கோபத்தை தூண்டி விடுவாருங்க. அதனால அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாத விரயஸ்தானாதிபதியான புதன் பகவானும் கடகராசிக்கே வர்றதுனால நிறைய செலவுகள் பண்ண சொல்லி தூண்டுவாருங்க. அதுலேயும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் இருக்கலாங்க. அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் மாத முற்பகுதியை விட பிற்பகுதியில் சிறப்பாக இருக்குங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் நல்ல பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. இது ஒரு நல்ல மாதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.